யார் உங்களோட ஃபேவரட், அம்மாவா அப்பாவா? ஹானஸ்ட்டாக சொல்லும் போது எனக்கு அம்மா தான் பிடிக்கும். அம்மா தான் எல்லாமே பிளான் பண்ணுறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. அப்பாவும் ஓகே தான், பட் அம்மா எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா சொல்கிறாங்க. ஓகே. அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது, இல்லை வந்து ரெக்ரெட் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து எது ஒரு நாலேஜ் சார்ந்த விஷயம்னாலும் டேரெக்டாக அம்மாவுக்கு தான் போகிறீங்க. அப்பா உனக்கு தெரியாது ரெடி, நான் பார்த்துக்கிறேன், அம்மாட்ட கேட்டுக்கிறேன், நீ வெயிட் பண்ணுறேன், நான் அம்மாட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு ஒரு ரெக்ரெட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் சார்ந்த விஷயமோ இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பாவை ப்ரெஃபர் பண்ணாமல் அம்மாவை ப்ரெஃபர் பண்ணுறீங்க? இப்போ அம்மா சொன்ன மாதிரி எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா தான் எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா வந்து எப்போவுமே வேலை இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எது கேட்டாலும் எனக்கு தெரில, அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோ. ஆக்சுவலாக அப்பாவே அம்மா கிட்ட போய் கேளுங்களா? இல்லை, எங்கே போனாலுமே அம்மாவை கூட்டிகிட்டு போங்க, அம்மா பார்த்துப்பாங்க, அவங்க எல்லாமே அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சார், உங்கள் பொண்ணு தான் சொல்கிறாங்க, நீங்கள் அதிகமாக நேரம் செலவழிக்காத போது நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும்? ஆப்வியஸாக யார் ரெடியாக இருக்கான்னா அம்மா தான் இருக்காங்க, அதனால் அம்மா கிட்ட போகிறேன். சார் ஆக்சுவலி என்னோடய வேலை மார்க்கெட்டிங் வேலை சார். அதாவது ஃபுல்லாகவே இவங்க கூட இருக்கணுன்ற மாதிரி இருக்காது. என்னோடய வேலையின் காரணமாக தான் நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் ஆரம்பிக்கவே எப்படி ஆரம்பிச்சிங்கன்னா, அதிகமாக சம்பாதிப்பதனால இந்த அறிவு சார்ந்த விஷயமோ ஏதோ ஒன்று வந்தால் கூட அதை மொத்தமாக அம்மா கிட்ட தான் போகணுங்க மாதிரி அம்மா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைங்கன்னு ஆரம்பிச்சிங்க. ஆனால் நீங்கள் நேரம் செலவு பண்ணாத காரணமாக தான் எனக்கு யார் பேசுகிறாங்களோ, எனக்கு யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அங்கே தான் பேச முடியும் அப்படின்னு உங்கள் பொண்ணு தான் சொல்கிறாங்க. சார் அதாவது ஒரு பாயிண்டில் வந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி அம்மாட்ட தான் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நீ அம்மாக்கிட்டே பார்த்துக்கோ, எனக்கு வந்து ஹர்ட் ஆச்சு சார். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆச்சு, அம்மா தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள்ன்றதை நான் விட்டுட்டேன். சரி நான் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் தனியாக நின்றுக்கிறேன். இல்லைங்க, என்ன சார் கம்ஃபர்டபுள்? ஒரே நிமிஷம். இவங்க இப்போ வேலை சொன்னாங்கல்ல சார், என் வேலை அப்படி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு வேலை கஷ்டம், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு சம்பளமே வரல, அப்போ அந்த வேலையை விட்டுட்டு நான் வேலை பார்க்குற இடத்துல நீ வந்து வேலை பாருமா, நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி நான் வேலை வாங்கி கொடுத்துட்டேன். 4 நாள் கூட பார்க்கல. ஈகோ என்னன்னா, எனக்கு கீழே இருக்காங்க, எனக்கு ஸ்டாஃப் எல்லாம் ஏன் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறாங்க, என் ஆஃபீஸ்லேயே வேலை வாங்கி கொடுத்து 4 நாள் கூட வரல, என்னம்மா வேலைக்கு வர பிடிக்கலையான்னு தான் கேட்டேன். அப்படியே அந்த இடத்துல ஃபோனை வச்சுட்டு வேலையை விட்டு போயிட்டாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் வேலையை விட்டீங்க? அந்த வேலையை விட்டீங்க சார் எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் என்ன பிடிக்கல? சும்மா தெரிஞ்சுக்கலாம், என்ன பிடிக்கல எனக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை செட் ஆகும் சார். ஓகேங்களா? பர்சனலாக உண்மையில ஏதாவது ஒன்று பிடிக்காம இருந்துங்களா? என்ன பிடிக்கலன்னு கேட்குறேன் நான். என்னை விட கம்மி கீழே போர்ஷன் வேலை, கீழே சம்பளம். என்ன பிடிக்கல? சும்மா தெரிஞ்சுக்கலாம் சார். அதாவது இப்போ வந்து அந்த வேலை பிடிக்கல சார், அதான் சொல்ல முடியும். இங்கே ஒத்துக்கிற ஈகோ இருக்கு. ஆமா உனக்கு கீழே வேலை பார்க்க கஷ்டமா தானே இருக்கு அப்படின்னு சொல்ற ஒத்துக்கிற ஈகோ உங்களுக்கு இருக்கு, அதான் நீங்க சொல்ல மாட்டீங்க. சார் அது மட்டும் இல்லை சார், அவங்க வந்து நான் இப்போ சம்பாதிக்கிறதுனால அவங்களோட மனசுக்குள்ள ஒன்று பதிஞ்சிருச்சு, நான் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துருவீங்க. எப்போ பாரு அவங்க பொண்ணுக்கிட்ட என்ன டைவர்ஸ் பண்ணிருங்க, நீங்கள் தான், அவங்க அம்மா தான் சம்பாதிக்கிறாள் பார்த்துப்பாங்களா, நான் எதுக்கு இந்த வீட்டில் வேஸ்ட்டா, அந்த வேர்டை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அதிகமாக வீட்டில் பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க சார். என் மேலே இருக்க மொத்த கோவத்தையும் என் மேலே காமிக்க மாட்டாங்க, டேரெக்டாக என்னை என்றைக்குமே பேச மாட்டாங்க. என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட டேரெக்டாக பேசினா பரவாயில்ல, என் பொண்ணு சொல்கிறதுனால அவர் நினைக்கிறாரு என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு, அந்த இடத்துல பொண்ணு அவரை தான் நினைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ திட்டுறோன்னா சாஃப்டான வே மாதிரி சொல்லலாம். அதனால தான் எனக்கு அம்மாவே பிடிச்சிருக்கு. இவங்க ஹார்ஷான வே அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரில, மூஞ்சில் அடித்தாலும் பேசிடுவேன். அப்படி பேசுகிறாங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுனதுனால எனக்கு சரி வேணுங்க, ஏதோ கோவத்தில் ஏதோ டென்ஷனில் பேசிடுறாங்க, நான் விட்டுருவேன். ஆக்சுவலாக சார், நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் குழந்தைத்தனமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்கன்னு ஆரம்பிச்சிங்க. உண்மையிலே நீங்கள் வந்து குழந்தைத்தனமாக தான் இருக்கீங்க. உங்கள் பொண்ணு பெரிய மனுஷியாக இருக்காங்க, அவங்க சிந்தனையிலேயே செயல்லையும் அவங்க பெரிய மனுஷியாக இருக்காங்க. நீங்கள் தான் ரொம்ப சைல்டிஷாக வச்சுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, இனிமேல் சாஃப்டாக பேச ட்ரை பண்ணுறேன் சார். ஹாப்பி தான். ஓகே, உண்மையிலே இந்த ஷோ மூலமாக உங்கள் அப்பாவும் உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பெருசாக பில்ட் ஆச்சுன்னா முதல்ல ஹாப்பியாகிறது நானாக தான் இருப்பேன். கவலைப்படாதீங்க, சூன் திங்ஸ் வில் சேஞ்ச். ஓகே, குட், தேங்க்யூ, சூப்பர்.